பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த புதிய நாளிலே கூட எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20:6. உன் நாட்களோடே 15 வருஷங்கள் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல எசேக்கியா என்று ஒரு தேவனுடைய மனிதன், அவன் என்ன பண்ணுறான்? நான் உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம், நான் எனக்கு இன்னும் வயசை கூட்டி கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் 15 வருஷங்கள் என்ன பண்ண உனக்கு கூட்டி தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். என்ன வயசை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அது மாத்திரமல்ல, அந்த நகரத்தை என்ன பண்ணுறாரு? நான் ஆதரவாக இருப்பேன் என்று என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் என்ன பண்ணுவேன்? நான் ஆதரவாக இருப்பேன். அப்போ ஆதரவு தருகிற தெய்வம். இந்த காலை வேளையில் கூட ஒரு வேளை ஆதரவற்று காணப்படுவீங்களா? ஒருவேளை என் பிள்ளை தூர தேசத்தில் படிக்கிறான், என் கணவர் வேலை இடத்துல படைச்சிறாங்க, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், ஸ்தோத்திரம், நான் பணிபுரின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த வித ஆதரவும் இல்லாமல் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எது நிமித்தமாக? தாவீது நிமித்தமும் என்ன பண்ணுறான் பாருங்கள். தாவீது பாருங்கள், அந்த ஆண்டவர் பாருங்கள், இந்த தாவீதை குறித்து மறுபடியும் என்ன பண்ணுற இடத்துல அவர் நிமித்தமாக தாவீது பாருங்கள், தேவனுக்கு அவன் பாவம் செய்து விரதமாக பாவம் செஞ்சாலும் உடனே மனம் திரும்பிட்டான். அந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டு, அந்த பாவத்தை செஞ்சால் ஒரு தப்பை யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் அவன் செஞ்சதப்புறம் நான் தப்பே செய்யலை அப்படின்னா, இந்த இடத்துல செய்கிறவன் தாவீது தப்பு செஞ்சு மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அவன் வரும்பொழுது ஆண்டவர் பாருங்கண்ணே, என் நிமித்தமாக என் தாவீது நிமித்தமாக என்ன பண்ணுறேன்? இந்த நகரத்தை நான் ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறேன். அருமையான தேவப்பிள்ளை, உங்கள் நிமித்தமாக நீங்கள் தேவனுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றும் பொழுது, அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது பாருங்கள், நம்முடைய குடும்பத்துக்கும் ஆதரவு, நம்மை சுற்றிகளுக்கும் ஆதரவு, அது மாத்திரமல்ல அந்த பட்டணத்துக்கே அந்த நகரத்துக்கே ஒரு ஆதரவு கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இங்கே யாராக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி, ஆமாம் சொல்கிறேன், என்ன பண்ண சொல்லுங்கள், நான் உனக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு ஆதரவாக இருக்கேன், நான் உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருக்கேன் சொல்லுவாங்களேன், உனக்கு என்னப்பா பேக்ரவுண்டு பெருசாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட பேக்ரவுண்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறவர் யார் தெரியுமா? மனுஷன் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன உண்டார் நம்மளுக்கு. உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை நடத்துவதற்கு, உங்களை பயணிப்பதற்கு, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பதற்கு ஆண்டவராக இயேசு இருக்கிறார் என்பதை ஒருபோது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. உங்கள் மைண்டில் எப்போவுமே எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி எனக்கு யாரெல்லாம் எங்கள் ஏசப்பா என்ன பண்ணுவா, நிச்சயமாக எனக்கு ஆதரவு கொடுப்பா, நிச்சயமாக என்னை பலப்படுத்துவா, நிச்சயமாக என் குடும்பத்தை பார்த்து, நிச்சயமாக என் பிள்ளைகளோடு கூட இருப்பார் என்று சொல்லி எருசலேமுக்கு ஆதரவாக இருந்த ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த புதிய நாளை கற்று சொல்ல, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை குறித்தும் முறுமுறுக்க தேவையில்லை. தேவனுடைய பலத்த கரம் உங்கள் மேலே இறங்கி வந்திருக்கிறது. நீங்கள் பலனடைவீங்க. எருசலேமிலும் யூதாவிலும் ஆண்டவருக்காக நம்ம சாட்சியாய் வாழும்படி நீங்கள் இருக்கிற இடத்துல, குடும்பத்தில், நண்பர் மத்தியில் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலையை நிமர பண்ணி உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று இந்த புதிய நாளில் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்வோம். நமக்கு ஆதரவாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரை என் நிமித்தமாக தாழ்த்தமாக ஆண்டவரை ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரை, நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது எந்தவித பயம் இல்லை ஆண்டவரே, எந்தவித கலக்கம் இல்லை ஆண்டவரே. இதை பார்த்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீ ஆதரவாக இருந்து, ஒருவேளை திக்கற்றவர்களாக இருப்பார்கள், ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லையே என்று சொல்லி, ஒருவேளை ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, எந்த நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்களோ கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு நீ ஆதரவாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Lord.